எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பூரணம் போண்டா தாங்க செய்ய போறோம். இனிமே நமக்கு ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பூரணம் போண்டா வரலட்சுமி விரதத்துக்கு இல்ல விநாயகர் சதுர்த்திக்கு பிரசாதமா வைக்கலாம். வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குறைஞ்சது 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்துல 1 கப் அளவு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம கடலை பருப்பு உள்ள பூரணத்துக்காக வேக வைக்க போறோம். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அப்புறம் வேக வைக்கும் போது கடலை பருப்பு நல்லா சாஃப்டா வேகும். உளுந்து பருப்பை 1.5 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். நல்லா மெத்துன்னு ஊறி இருக்கு. இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். உளுந்த பருப்புல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். நம்ம இது கூட அரிசி மாவு சேர்க்க போறோம், அதனால கூட தண்ணி சேர்த்தே அரைச்சிக்கலாம். இதை மிக்ஸி ஜார்ல இருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். நம்ம உளுத்தம் பருப்பு ஊற வைக்கும் போது 1 கப் அளவு சேர்த்திருந்தோம். 1 கப் உளுத்தம் பருப்புக்கு 2 கப் அளவு அரிசி மாவு சேர்க்கணும். அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாம கலந்துக்கலாம். உளுந்த பருப்பும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நிறைய தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் கெட்டியாவே இருக்கட்டும். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின வெல்லம் சேர்த்துட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இப்ப இந்த மாவை மூடி வச்சிடலாம். இது இப்படியே இருக்கட்டும், நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். கடலை பருப்பு நல்லா ஊறி இருக்கு. இதுல இருக்க தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து 1 கப் கடலை பருப்புக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். கடலை பருப்பை நல்லா மெத்துன்னு வேக வச்சுக்கலாம். கடலை பருப்பு அடி பிடிச்சிடாம சாஃப்டா வேக வச்சுக்கணும். கடலை பருப்பு குக்கர்ல 4-5 விசில் வர வரைக்கும் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். கடலை பருப்பு நல்லா மெத்துன்னு வெந்து வந்திருக்கு. இது ஒரு மத்து வச்சு இல்ல மேஷர் வச்சு மசிச்சுக்கலாம். உங்களுக்கு நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தா தண்ணியை கொஞ்சம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் மசிச்சுக்கோங்க. எனக்கு அவ்வளவும் தண்ணி இல்லை, கொஞ்சமா தான் இருக்கு. நான் அதனால அப்படியே மசிச்சுக்கிறேன். இப்ப மசிச்ச கடலை பருப்புல 1 கப் கடலை பருப்புக்கு 1 கப் அளவு துருவின வெல்லம் சேர்க்கிறேன். ஸ்டவ்ல வச்சுட்டு வாசனைக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு வெல்லம் கடலை பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நமக்கு பூரணம் வைக்கிறதுக்காக கொஞ்சம் திக்கா ஆகணும். அடி பிடிச்சிடாம கலந்து விட்டு கடலை பருப்பு வெல்லம் மிக்ஸ் நல்லா திக்காகிற மாதிரி கொஞ்ச நேரம் ஸ்டவ்லயே வச்சிருக்கலாம். பாருங்க, பூரணம் இந்த அளவுக்கு கெட்டியானது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம உருண்டைகள் பிடிக்க போறோம். இது ஆறும் போது நமக்கு இன்னும் கெட்டியாயிடும். அதனால நான் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை அப்படியே ஆற விட்டுடலாம். கடலை பருப்பு வெல்லம் பூரணம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, இப்ப பாருங்க 3/4 பங்களவு நமக்கு ஆறிடுச்சு. இப்பவே நல்லா கெட்டியா இருக்கு. இன்னும் முழுசா ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு இன்னுமே கெட்டியாயிடும். இதுல 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு பூரண உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். நமக்கு பூரண போண்டா எவ்வளவு அளவு வேணுமோ, அதாவது பெருசா வேணும்னா பெரிய பூரணம் பிடிச்சிக்கலாம், இல்ல சின்னதா வேணும்னா சின்னதா பிடிச்சிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் அளவு பிடிச்சிக்கிறேன். பாருங்க, உருண்டைகள் பிடிச்சி ஒரு தட்டுல வச்சிடலாம். உளுத்தம் பருப்பு அரிசி மாவு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, இதுல வெல்லம் சேர்த்திருந்தோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கும். மாவும் நமக்கு நல்லா ஊறி இருக்கு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதுல 1/4 டீஸ்பூன் அளவு சமையல் சோடா சேர்க்கிறேன். சமையல் சோடா மேலேயே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நமக்கு போண்டா போட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஒரு பூரணம் எடுத்து மாவுல நல்லா டிப் பண்ணிட்டு ஒரு ஸ்பூனோ இல்ல சின்ன கரண்டியோ எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய கரண்டியோ பெரிய ஸ்பூன் போட்டா நமக்கு மாவு எடுக்க வாட்டம் வராது. அதனால சின்ன ஸ்பூனு இல்ல சின்ன கரண்டியா எடுத்துக்கணும். இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து நான் ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. மிதமான சூடுல இந்த போண்டாவை ஒண்ணு ஒண்ணா போட்டுக்கலாம். நான் அடுத்தடுத்து போண்டா போட்டு காட்டுறேன், பாருங்க. நம்ம இந்த பூரணம் போண்டா முதல்ல சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ற மாதிரி இருந்தா கொஞ்சமா அப்பத்திக்கு செய்துட்டு மீதி மாவு பூரணம் ரெண்டுத்தையும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு மறுநாளோ இல்ல 2 நாள் கழிச்சு கூட நம்ம செய்துக்கலாம். ஈவினிங்ல சுட சுட இந்த போண்டா போட்டு சாப்பிடலாம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபிங்க. சாப்பிட டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. போண்டா எண்ணெயில போட்டதும் ஒரு 5 நிமிஷத்துல சின்ன ஸ்பூனோ இல்ல சின்ன கரண்டி வச்சு எண்ணெயில இருந்து நல்லா எடுத்து விடுங்க. இல்லைன்னா பாத்திரத்துல அடியில ஒட்டிக்க வாய்ப்பு இருக்கு, தீயவும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மெதுவா எண்ணெயில இருந்து எடுத்து விட்டு பொரிச்சுக்கோங்க. போண்டா பொரிக்க கொஞ்சம் குழிவான போண்டா மூழ்கிற அளவுக்கு பாத்திரம் எடுத்துக்கணும். ஒட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி ஒட்டுச்சுன்னா நம்ம எடுக்கும்போது அந்த உள்ள நம்ம பூரணம் வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் வெளியே வர வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் குழிவான பாத்திரத்திலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். போண்டா பொன்னிறமா பொரிஞ்சு வந்ததும் எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப டேஸ்டான பூரணம் போண்டா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.